இறைவனுக்கு நன்றி. ஆண்டு மொத்தம் 47 தமிழ் படங்கள் வந்தன. அதில் 9 படங்கள் மட்டுமே வெற்றி வாகை சூடியது. அதிலும் கூட மாபெரும் வெற்றி பெற்று விருதுகளையும் பெற்ற படம்தான் அடிமைப்பெண். இந்த படம் எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்தார். அவருக்கு இணையாக ஜோடியாக நடித்த ஜெயலலிதாவும் இரட்டை வேடத்தில் நடித்தார். தமிழ்நாட்டிலே சிறந்த படம் என்ற விருதை அடிமைப்பெண் பெற்றது. அதே போல ஃபிலிம்ஃபேர் விருதும் அடிமைப்பெண்ணுக்கு வழங்கப்பட்டது. அடிமைப்பெண் ஹிந்தியிலும் கூட மாபெரும் வெற்றியை பெற்றது. அதே போல இலங்கையில் வெளியான அடிமைப்பெண் மாபெரும் சரித்திரத்தை பெற்றது. அங்குள்ள திரைப்பட நிறுவனங்களையே கதிகலங்க வைத்தது. அந்த அரசாங்கமே மிரண்டு போனது. ஒரு கட்டத்தில் அடிமை பெண்ணை வெளியிடக்கூடாது என்று தடை போட்டார்கள். பிறகு அந்த தடையை விலக்கி கொண்டது அரசாங்கம். அதற்கு காரணம் எம்ஜிஆருடைய மன்றத்தைச் சேர்ந்த ஒருவர் சென்று இலங்கை அரசிடம் பேசியதுதான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, அசோகன், மனோகர், ஷோ, சந்திரபாபு, ஓஏகே தேவர், ராஜஸ்ரீ, பண்டரிபாய், ஜோதிலட்சுமி, புஷ்பமாலா ஆகியோர் நடித்திருந்த இந்த வெற்றி படத்தின் இசையை திரை இசை திலகம் KV மகாதேவனின் இசைமழையில் வாலியின் அம்மா என்றால் அன்பு, ஏமாற்றாதே ஏமாறாதே, ஆலங்குடி சோமுவின் தாயில்லாமல் நான் இல்லை, புலமை பித்தனின் 1000 நிலவேவா, அவினாசி மணியின் காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ என்ற பாடல்கள் எல்லாமே இன்று வரையும் நம் செவிகளிலும் உள்ளத்திலும் ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றன. காலத்தை கடந்து நிற்கின்றன அடிமை பெண் படத்தின் பாடல்கள். பெண் படத்தின் மூலமாக அம்மா என்றால் அன்பு என்கின்ற பாடல் மூலமாக செல்வி ஜெயலலிதா ஒரு பாடகியாக இன்னொரு பரிமாணத்திற்கு வந்தார். அதே போல அப்போது புதுமுக பாடகராக இருந்த SP பாலசுப்ரமணியம் அடிமைப்பெண் படத்தில் 1000 நிலவேவா பாடல் பாடியதன் மூலமாக பட்டி தொட்டி எங்கும் தமிழகத்தில் ஓவர் நைட்டில் தமிழகம் எங்கும் அறிமுகமாகி சக்கை போடு போட ஆரம்பித்தார். பெண்ணின் கதை சுருக்கம் பார்ப்போம். செங்கோடன் கொடியவன், மிருகத்தனமானவன். வேங்கை நாட்டு ராணி மீது மோகம் கொள்கின்றான். தாயான பிறகும் வேறொருவரின் மனைவியான பிறகும் அவனுடைய ஆசை அழியவில்லை. எப்படியாவது அவளை அடைய வேண்டும், வேங்கை ராணியை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கின்றான். அவனுடைய முயற்சியை தோல்வியடைய செய்ததோடு அவனுடைய காலையும் வெட்டி விடுகிறார் ராணி, வேங்கை ராணி. இருப்பினும் அவன் கண்ணில் படாமல் தப்பி ஓடி விடுகிறார். 20 ஆண்டுகளாக அந்த ராணியை, வேங்கை ராணியை எப்படியாவது பிடித்து அடக்கியே தீருவது என்று இருமாப்பு கொண்டு அலைகின்றான். இருட்டு சிறையில் பேசாமல் கூணனாக 20 ஆண்டுகளாக வளர்க்கப்படுகின்றான் ராணியின் மைந்தன், அடிமை பெண்ணின் விலங்கை உடைக்கக்கூடிய வீராதி வீரன். செங்கோடன் வேங்கை நாட்டு பெண்களை அடிமையாக்கி இம்சைக்கு ஆட்படுத்துகிறான். பேசாத வேங்கையன் தப்பிக்கின்றான். மங்கம்மாவின் முன்னிலையில் அவனது கால்களை துண்டிப்பேன் என்று செங்கோடன் சபதம் ஏற்கின்றான். தப்பித்தவனை பேரழகி ஒருத்தி அழைத்து வந்து அவனை பேச வைத்து வீரனாக்குகிறார். சீறி எழும் சிங்கமாக அவனை இன்னொரு பெண் ஜெயலலிதா வசீகரிப்பது தெரிந்து அனைத்து தடைகளையும் வென்று அடிமை பெண்களை மீட்கின்றான் அந்த மாவீரன். படத்தின் மகுடத்தில் இருக்கின்ற சாதனைகளுக்கான சில விஷயங்கள். கதையில் வலிமையும் பொலிவும் சேர்க்க வேண்டும் என்பதற்காக வித்வான் லட்சுமணன்
R.M. வீரப்பன், S.K.T. சாமி ஆகியோரை கொண்ட கதை இலாக்காவை எம்ஜிஆர் உருவாக்கினார். எனவே எந்த இடத்திலும் கதை தோய்வு ஏற்படவில்லை. உடற்பயிற்சிக்கு உள்ளான எம்ஜிஆரின் கட்டுமஸ்தான தேகத்தை பீதாம்பரத்தின் உடை அலங்காரம் வியக்கும்படி கண்களை கவர்ந்து இழுத்தது. கவர்ச்சி கண்ணி என்று பெண்களை தரம் பிரிப்பது போல ஆணழகன் என்ற சொல்லுக்கு ஒரு மாடலாக தெரிந்தார் எம்ஜிஆர். ஜெயலலிதாவும் சந்திரபாபுவும் எம்ஜிஆருக்கு மருந்து தருகின்ற அந்த காட்சி படுகலகலப்பானது, ரசிக்க வைத்தது. தியேட்டரே அலோகலப்பட்டது. கன்னத்தை மட்டும் துடிக்க வைத்து கண்களை சிவக்க வைத்து எம்ஜிஆர் நடித்திருந்தார். கூணன் வேடத்தில் நடித்தாலும் 2 கைகளை ஒரே மாதிரியாக ஆட்டிக்கொண்டு ஓடு வேகத்தில் நடந்ததும், ஆடு மாடுகள் நீர் அருந்துவது போல தண்ணீர் குடித்ததும் வேறெந்த படத்திலும் நாம் காண முடியாத காட்சிகளாகும். எம்ஜிஆரின் குணச்சித்திர நடிப்புக்கு சரியான சாட்சிகளாக அவருக்கும் நடிக்க தெரியும் என்பதற்கான சாட்சிகள் இந்த படத்தில் உண்டு. பாதாளத்தில் 6 அடி சிங்கத்தோடு மோதும் காட்சியை அதிபயங்கரமாக அமைத்தது வேறொருவரும் செய்யாத முயற்சி. நாடோடி மன்னன், அடிமை பெண், உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய படங்களில் எம்ஜிஆரின் தலையீடு எல்லா நிலைகளிலும் இருந்தது. அடிமை பெண்ணை எம்ஜிஆர் இயக்கியதாக ஒரு குறிப்பும் உண்டு. பாலைவன காட்சியில் நூற்றுக்கணக்கான ஒட்டகங்களை தமிழ் சினிமாவில் முதலாக காண்பிக்க வைத்தது. ஜெய்ப்பூர் அரண்மனை மற்றும் பாலைவனத்தை அருமையாக புலப்படுத்தியது. நள்ளிரவின் நடன காட்சியில் பாலைவன தேள்கள் இடமிருந்து தப்பிக்க அனைவருக்கும் காலணிகளை பரிவுடன் வழங்கினார் எம்ஜிஆர். தாய்க்கு காணிக்கையாக அடிமை பெண்ணை எம்ஜிஆர் அமைத்திருந்தார். ஆனால் அடிமை பெண்ணோ பிற்காலத்திய பல படங்களுக்கு எத்தனையோ காட்சி தானங்களை, படத்தின் காட்சிகள் பலர் காப்பியடிக்கும் வகையில் அமைந்தது. சோப்ரா நடன ஆசிரியரின் உதவியால் எம்ஜிஆர் நின்றாடுகிற ஆட்டத்தின் பின்னால் பல்வேறு கைகளை உதயசூரியன் போல விரித்து காண்பிக்க செய்திருப்பார். புதிய கீதை உள்ளிட்ட எத்தனையோ படங்களில் இக்காட்சி பின்னர் அமைக்கப்பட்டிருந்தது. கலந்த கண்ணாடி டம்ளரை குழப்பி வைக்கும் காட்சியும் பார்ப்போரை ரசிக்க வைத்தது. காப்பியடித்து மற்ற படங்களிலும் இது போன்ற காட்சிகள் வர ஆரம்பித்தன. இப்படியாக அடிமை பெண் படத்தின் வசனம், பாடல்கள், காட்சிகள், யுத்திகள் ஆகிய நுணுக்கங்களால் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் படத்தை நேர்த்தியுடன் உருவாக்கியிருந்ததால் படம் திரையிட்ட இடங்களெல்லாம் மாபெரும் வெற்றி பெற்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது அடிமை பெண். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.